மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த உலகத்தில் நீண்ட மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பேரின். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய்யற்ற அறிவைச் செலுத்தும் சான்றோர்தான் உண்மையான். உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா. பொய் சொல்லாமை என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. கோபத்திற்கு ஆளானவர்களை இறந்தவர்களாகவும் அந்த கோபத்தை விட்டுவிட்டவர்களை புனிதர்களுக்கு இணையாகவும் கருதுங்கள். குசந்தைகளே குடும்பங்களே நல்லது செய்வோம் நன்மையே பெறுவோம். தாய் தந்தையை மதியும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்ல பண்பு ஆகாது. ஆனால் அவர் செய்த தீமையை அன்றைக்கே மறந்து விடுவது மிகவும் நல்லது. இன்றைய திருக்குறள் இது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு பிறக்க வேண்டும். இன்றைய திருக்குறள் இது. புகழோடு பிறக்க வேண்டும், இல்லை என்றால் பிறக்கவே வேண்டாம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது திருக்குறள் நண்பர்களே. ஒருவர்க்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது. செல்வத்துட்செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. The wealth of wealth is the wealth of listening. That wealth is superior to all other wealth. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. நம்முடைய வார்த்தைகள் வாக்கை தவறாமல் காக்க வேண்டும். யாராக இருந்தாலும் கவனமாக பேச வேண்டும். இல்லையெனில் அந்த வார்த்தைகளால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகலாம். சீனத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. ஒரு நபர் கோபத்தை முக்கியமானதாக நினைத்தால் அது அவருக்கே தீமையை ஏற்படுத்தும். அதை போல தரையை கையால் அடித்தால் தரைக்கு எதுவும் ஆகாது. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் ஏனும் இலர். The wise possess everything. The unwise possess nothing, no matter what they own. ஈர்ங்கை விதிரார் கயவர், கொடிறு உடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. அறிவும் ஒழுக்கமும் உள்ளவர்கள் தங்கள் அடக்கமால் கயவர்களை வெல்வார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுணரியும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகில் நன்றாக வாழ்பவர்